நான் ரட்சிக்கப்பட்டது 1978, 79, 80ல் நான் சபைக்கு போனேன். எங்கள் ஊர்லாம் நிறைய சர்ச்செல்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஆவிக்குரிய சபை இருந்தது. அந்த சபைக்கு நான் போனேன். என்னுடைய நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தேன். அவர்களை ஒரு எங்கள் ஸ்கூல் மைதானத்தில் கூட்டி நாங்கள் சாயந்தரம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண போது எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருப்பேன். திடீர்னு என்னுடைய நண்பர்கள் மேல அபிஷேகம் இறங்குச்சு. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு, என்னடா அது நடக்குதுன்னு. நான் ரட்சிக்கப்பட்ட 10 நாளைக்குள்ள 22 என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டு வேற மதத்தை சேர்ந்தவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சாங்க. இவ்வளவுக்கும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வருவேன். எல்லாம் என் கூட ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிச்சவங்க, குடிச்சவன், படிச்சவன் எல்லாரும் நாங்கள் அழைத்து கொண்டு வருவோம். வந்து அப்படியே உட்கார்ந்துருப்போம். நான் சொல்லுவேன், பாத்தியா நான்லாம் உன்னை விட எவ்வளவு குடிச்சேன், முடா குடியக்கனா இருந்தேன், எவ்வளவு போதை பொருள் நான் ஏற்றி இருக்கிறேன். இன்னைக்கு பாரு, நான் இயேசுவை பார்த்தேன். நான் சொல்றேன் சொன்ன ஆமாடா நீ சொல்றது உண்மைதான் பாங்க. பொதுவாக நண்பர்களை பிடிக்கும்போது தனித்தனியா பிடிக்கணும். 4 பேர் இருக்கும்போது பேசுனீங்கன்னா கேலி பண்ணுவான். தனியா போய் அவன்கிட்ட பேசுவேன். ஒரு 4 பேரை சேர்த்து கொள்ளுவேன். எங்க ஸ்கூலுக்கு ஒரு மைதானம் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல போய் நாங்கெல்லாம் கூடி உட்கார்ந்துருப்போம். எனக்கு உங்க மாதிரி ஜெபம் பண்ண தெரியாது, புதுசு, அப்பதானே வந்திருக்கோம். அப்படியே வந்து முழங்கால் போட்டு என்ன சேர்ந்து கேட்பாங்க. முழங்கால் போட்டு கண்ணை மூடுன்னு சொல்லுவேன். கடைசியில முடிஞ்ச உடனே நான் சொல்லுவேன், ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆமன் கூட சொல்ல தெரியாது ஐயா, உண்மையிலேயே ஆமன் கூட சொல்ல தெரியாது. அவர்கள் அப்படியே முழங்கால் போட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே உட்காந்து என் மனசுக்குள்ள ஆண்டவரே ஆண்டவரே இவ்வளவுதான் சொல்ல தெரியும். சொல்லி கொண்டு எப்போ சொன்னேன்னா முடிச்சுட்டேன்னு அர்த்தம். எல்லாம் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. முதல் நாள் அப்படித்தான் முழங்கால் போட்டு உட்கார்ந்தேன். திடீரென்று என் கூட படிச்ச ஒரு பையன் திடீர்னு ஓன்னு சத்தம் போட்டு கத்தியில குத்துனா எப்படி விழுவாங்களோ கீழே விழுந்து உருள ஆரம்பிச்சிட்டான் மைதானத்துல. இப்ப நான் புதுசு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்க இன்னும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரம் அதுதான், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதான ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் தானே, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவன் கத்திட்டு உருண்டு வர்றான். அந்த மைதானத்தை ஒட்டி மெயின் ரோடு போகுது. அங்க இருந்து ஆள் எட்டி பாக்குறாங்க, என்னடா கொலைகளை பண்றானுங்களா, நம்ம நின்னோம்னா ஆபத்துன்னு சொல்லி அவன் துண்டக்கான துணியக்கான ஓடுறான். இவன் போட்ட சத்தம் அப்படி சத்தம். அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் இந்த நண்பனை தொட்டு அவனை பிடுறா, என்னன்னு தெரியலன்னு சொல்லுவேன். தொட்டேன், இவன் விழுந்துட்டான். எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த நாள் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ள 22 பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு என்னுடைய நண்பர்கள் 22 பேர். இன்னைக்கு அதுல சிலர் மரித்து விட்டார்கள். இன்னைக்கு அதுல இருந்த பல பேர் இன்னைக்கும் ஊழியக்காரனா இருக்கிறாங்க.